சரி, இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இப்ப இந்த 10 மசோதாக்களுக்கும் ஒரே அடியாக உச்சநீதிமன்றம் நான் ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உச்சநீதிமன்றமுமே இதோட கான்சிக்வன்ஸ முழுசா படிச்சுட்டு தானே அவங்களும் ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை இது முரண்பாடா இருந்துச்சுன்னா, அவங்க நிச்சயமா அதுக்கு கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு மசோதாவையாச்சும் விலக்கு வச்சிருப்பாங்க இல்லையா? இல்ல, அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 10 மசோதா என்னங்கிறதே, மசோதாவுடைய கண்டென்ட் என்னங்கிறத குறித்து அவங்க அதுக்குள்ளேயே போகல. ஓ! கவர்னர் தன்னுடைய பணியை செய்யாமல் நிறுத்தியதுனால, ஏன்னா அந்த ஜட்மெண்ட் 414 பக்கம் ஜட்மெண்ட் ரொம்ப ஒரு அவ்வளவு சிறப்பான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஜட்மெண்ட். நம்ம எப்படி கேசவானந்த பாரதி கேஸ்க்கு 50 ஆண்டுகள் அப்படின்னு கொண்டாடுறோமோ, அந்த மாதிரி அகாடமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜட்மெண்ட். ஏன்னா அதுல 16 நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒரு நியமிக்கப்பட்ட அதிகாரி அப்படின்னா யாருக்கு பவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு 16 நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன், ஒரு 41 ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ், அதுல 33 இந்திய உச்ச நீதிமன்றம், 7 வெளிநாட்டினுடைய நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள். ஒண்ணு இதே போல பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்த நீதிமன்றம் கொடுத்த ஒரு அட்வைஸ், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது போக 4 கமிட்டிஸ், உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி, அதே போல பாத்தீங்கன்னா பூஞ்ச் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன், இதனுடைய கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் உள்ள கொண்டு வராங்க. மத்திய மாநில அரசு உறவுகள், ஸ்பெஷல் ஆக்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதே போல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விதி, கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ்னு, இவ்வளவு தரத்தையும் கோட் பண்ணிட்டு அவங்க அந்த 10க்கும் நாங்க ஒப்புதல் கொடுத்தோம்னு சொல்றதுக்கு மேல இருக்க ஒரு பேராகிராஃப்ல அவங்க பேசுறாங்க. இதுல சில மசோதாக்கள் அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. 2020 இருந்து இருக்கு. இது 2025வது வருஷம். ஒரு கவர்மெண்ட்டுக்கே 5 வருஷம் தான் டென்யூர். இவங்க சில விஷயங்களை நாங்க செய்வோம்னு சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாங்க. இந்த சட்டமாக இதை இயற்றி அல்லது திட்டமாக அமல்படுத்தி மக்களிடம் காட்டி இப்ப திரும்ப ஓட்டு வாங்க போனோம். அடிப்படையில் வாக்களித்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி, பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய கடமையை செய்ய தவறிய ஆளுநருடைய நடவடிக்கையை நாங்கள் செல்லத்தக்கது அல்ல என்று மாற்றி கையெழுத்து வந்த அன்னைக்கே போடப்பட்டதாக உத்தரவிடுகிறோம்னுட்டாங்க. அதாவது நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா, கடந்த காலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு எம்எல்ஏக்களை பிஜேபி விலைக்கு வாங்கியிருக்கும், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை. எதிர்கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியது தவறு, அவரையே நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம்னு உட்கார வைப்பாங்க. அதுக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து எண்ணிக்கையில் ஆட்சி கவுரும். அந்த இடத்துல ரெஸ்டோர் பண்றதோட சுப்ரீம் கோர்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கட்சி தாவறதெல்லாம் வேறங்கிற மாதிரி பில்லினுடைய மெரிட்ஸ் அதுக்குள்ளேயே அவங்க போகல. கவர்னர் செஞ்சது தப்பு, அதுக்கு நாங்க கம்ப்ளீட்டா அதை ரூல் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போடப்பட்டதாக கருதப்படுகிறதுன்னு கொடுத்துட்டாங்களே தவிர பில்லினுடைய மெரிட்ஸ்குள்ள வாத பிரதிவாதங்கள் நடக்கவே இல்லை.